போட்டு காசு வேணும். இருக்கிற புடவை கட்டி கட்டாத புடவை அவளுக்கு ஒரு Dress எடுத்து கொடுங்க. வக்கீல அவனுக்கு ஒரு Dress எடுத்து சொல்றதுக்கு பாய் பெஸ்ட் குடிப்பியா நீ? ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் அவங்க மதன் திவ்யா. மதன் இல்லை அப்படின்னும் போதே நீங்கள் கண்டிப்பாக அபியஸ்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே தான் மதனை இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் guys. ஆல்ரெடி தமிழையும் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே guys, நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ப்ளாக்குள்ளே போகலாம். கைஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்போ யூடியூப்ல வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் அந்த அந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்த நீங்கள் எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க நம்ம யூடியூப்பில். நாங்கள் போடுற ஒரு விளாகு கீழேயும் வந்து ஷேரு, கமெண்டு, ஆடு, அப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட சேர்த்து ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அந்த ஹைப்புன்ற ஆப்ஷன் அப்படின்னா, எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஹைப் அதை கொடுக்கும் போது எங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். இப்போ நார்மலாக ரீச் ஆயிருக்கு அப்படின்னும் போது ஹைப் கொடுக்கும் போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பப்ளிக்கில் இன்னும் நல்லா வியூஸ் போகும், நல்லா ரீச் ஆகும், அக்கௌண்ட் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைப் கொடுத்துருங்க மறக்காமல். இன்னொரு விஷயம், சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் மூலியமாக இல்லாமல் வேறு எது மூலியமாக உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுனா அந்த சூப்பர் தேங்க்ஸில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சூப்பர் தேங்க்ஸில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு காட்டும். நீங்கள் எப்படி எங்களுக்கு லைவில் சூப்பர் சேட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வீடியோ கீழே சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்றதுக்கு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ வேணால் அமௌண்ட் அதில் கொடுக்குறோம். சூப்பர் சேட்டில் கொடுக்குற மாதிரி சூப்பர் தேங்க்ஸ்லேயே கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் புது அப்டேட்டு. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எங்களுக்கு ஹைப் கொடுத்தா எங்கள் வீடியோஸ் எங்கள் அக்கௌண்ட் இன்னும் ரீச் ஆகும் அப்படின்றது எங்களோட நம்பிக்கை. ஸோ மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க, அப்படியே சூப்பர் தேங்க்ஸும் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், இப்போ என்ன ப்ராங்க் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன ப்ராங்க் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு பாய் பெஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களோட நான் இன்னைக்கு அவுட்டிங் போகிறேன். ஸோ அதுக்கான ப்ராங்க் தான். ஓகே கைஸ், வாங்க இப்போ உள்ளாக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பாத்ரூமில் இருக்கிறான். நான் வந்து ரூமுக்குள்ளே தான் வீடியோ எடுத்துருக்கேன். நான் வெளில அந்த மாதிரி கத்தனை நான் கண்டுபிடிச்சிருவான். அதனால தான் ரூமுக்குள்ளே தாப்பால் போட்டுட்டு இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, எப்படி போகுதுன்னு தெரியல கைஸ். அப்வியஸ்லி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், கோ வித் த ஃப்ளோ. திஸ் இஸ் நாட் எ ஸ்கிரிப்ட் கைஸ். உண்மையாகவே இதுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது. நான் யோசித்தேன், அவன் வந்து நம்மளை ஒரு விஷயம் பண்ணான், அப்புறம் நம்ம அவனை ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். எல்லாருமே வந்து லைவ்ல சொல்லியிருந்தீங்க, அக்கா ரிவெஞ்ச் ப்ராங்க் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதே தான் கைஸ், இது ரிவெஞ்ச் தான். ஓகேவா, அங்கே போகலாம். படபடன்னு இருக்கு எனக்கு. போய் மைக் செட் பண்ணும், கேமரா செட் பண்ணும், பாத்ரூம்லேருந்து வந்துடுவான். வாங்க வாங்க வாங்க. ஓகே கைஸ், அவன் வந்து பாத்ரூமில் இருக்கான். நான் வந்து கேமரா வந்து டோர் பின்னாடி வச்சுருக்கேன். மைக் அங்கே ஒன்று வச்சுருக்கேன், என் கையில் ஒன்று வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த மைக் என் கையில் தான் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா நான் அங்கே போவேன், இங்கே போவேன், நடப்பேன், கிளம்புவேன். ஸோ அதனால் நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகாது. ஸோ மேபி இது என் கையில் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா கீழே எங்கேயாவது வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் உட்காந்துட்டேன் அப்படின்னா கீழே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இந்த ப்ராங்க் அப்படின்றத முக்கியமாக நான் சொல்லிடுறேன். தீபாவளிக்கு நான் ட்ரெஸ்ஸு கேட்டேன் அப்படின்னா, என்னடா அப்படின்னு, இல்லைம்மா காசு இல்லைம்மா, அமௌண்ட் இல்லைம்மா, பட்ஜெட் இல்லைம்மா அப்படின்னா. இவன் இப்படியே சொல்லிட்டு இருக்கானே, இதை வச்சு ஏதாவது இவனை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் எனக்கு பாய் பெஸ்ட் இருக்க மாதிரி இந்த ப்ராங்க் நான் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் பாய் பெஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது எந்த புருஷனுக்காக இருந்தாலும் லவ்வருக்காக இருந்தாலும் ஒரு பொசசிவ் வரும். ஏளுக்கு என்ன பொசசிவ் வருதோ இல்லை கோவம் வருதான்னு எனக்கு தெரியவே இல்லை. அவனோட ரியாக்ஷன் பொறுத்து தான் இருக்குது. உங்களோட சேர்த்து தான் நானும் லைவில் பார்க்க போகிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு தெரில. நான் கிளம்பி இருக்கிறேன், உள்ள இருக்கான். நான் போய் அழகாக ரெடி ஆகிட்டு வரேன். ஓகேவா? Ten minutes later. நீ தான் கதவை சத்தி வச்சிருக்க, நானா கதவை சத்தி வச்சிருக்கேன்? இப்போ
இப்போ வெள்ளை துணி எப்போ துவைப்ப? துவைக்கிறேன். எப்போ துவைப்ப? ஊருக்கு கிளம்பணும். நீ வாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போட்டு வச்சுட்டு இருக்க. எடுக்கணும். வெயில் அடிக்குதா? இங்க யார் ட்ரெஸ் இது? பேண்ட் டி-ஷர்ட் அண்ணுதா? ஆமா. நேத்து தானே துணி துவைச்ச, எதுக்கு இவ்வளவு சேர்ந்து கிடக்கு திரும்ப? அதெல்லாம் கம்ஃபர்ட் போட்டு எடுக்கணும். அதெல்லாம் தாவணி. ஆ? அதெல்லாம் கம்ஃபர்ட் போட்டு எடுக்கணும். என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? நான் அர்ஜென்ட்டா வெளில கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சும்மா என்ன வெள்ளை கிளம்பிட்டு இருக்க? என்னல வெள்ளை கிளம்பிட்டு இருக்க? நான் வெளில போறேன் கொஞ்சம். வேலை இருக்கு. வெளில கிளம்புறேன்னு சொல்றேன். துவைச்ச ஒழுக்கமே கிடையாது கொஞ்சம் கூட. வர வர ரொம்ப வர வர மாமியா கழுத போல ஆனாலும் அந்த மாதிரி கதை இருக்கு உங்க கதை. எதுக்குல துணி? நேத்து அவ்வளவு துணி துவைச்சலையா? அப்புறம் எதுக்குல இவ்வளவு துணி கிடக்கு மேல? ஏய், வெள்ளை துணி வேற ஒரு குண்டா கிடக்கு. லைனர் தான் வச்சு நிக்கிறேன். எதுக்கு ல கத்தினு கரெக்ட் நீ? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஊருக்கு போணும். இது எப்ப துவைச்சு போட்டு எப்ப காயும்? காலையில ரூம்ல எடுத்து போட்டு போவோம். நீ என்ன பிரச்சனை இப்போ? எப்படி வீடு ஹவுஸ் நாத்த அடிக்கிறதுக்கா? இருக்கட்டும். அறிவு இல்ல கொஞ்சம் கூட. சோத்த தானே திக்கிற. என்ன பொம்பளை பிள்ளையோ நீலாம்? என்னத்துக்கு காத்திருக்குதோ? நான் அதுக்கு தான் அதை தாப்பால் போட்டு வச்சிருந்தேன். ஆட்டிக்கிட்டு வரேன். ஆட்டிக்கிட்டு வேற வர்றாங்க அவங்கள்ட்ட. என்ன உனக்கு? அந்த துணி எப்படி துவைப்ப? வெள்ளை துணியா? மணி என்ன பாரு, மணி 3 ஆயிடுச்சு. 7 மணிக்கு ஊருக்கு கிளம்பணும். எப்போ துவைச்சு அது எப்படி காயப்படுவ? அது வெள்ளை துணி வேற. பைத்தியக்காரி. இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்க? இப்போ எங்க கிளம்பிட்டு இருக்க? நான் வெளில கிளம்புறேன். வெள்ளை என்னத்துக்கு இப்போ? சாப்பிட்டு துணி தானே துவைக்கிறேன். சாப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன வேலை? துணி தான் துவைக்கணும்னா இப்ப என்னத்துக்கு எங்க கிளம்பிட்டு இருக்க? அர்ஜென்ட்டா வெளில போறேன். அர்ஜென்ட்டா என்ன அவனுக்கு? வெளில போறேன். எடுத்து போட்டு அடிக்குது. ஆமா. எனக்கு எடுத்து போட்டு அடிக்குது. உங்களுக்கு எடுக்காம அடிச்சு. காலையில ரேஷனுக்கு வாங்க கூப்பிட்டா வரல. இப்ப எங்க கிளம்புற? இப்போ அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்துச்சு, அதுக்காக வெளில போறேன். அர்ஜென்ட்டா கால் வந்துச்சா? ஆமா. ஏங்க அர்ஜென்ட்டா தான் கால் வருமே, இதுவே நார்மலா கால் வராது. நார்மலா கால் வராது, அர்ஜென்ட்டா தான் வரும். வேற மனுஷனா இருக்க விட அந்த துணியை துவைச்சிட்டு போயிட்டு அவ்வளவுதான். நீ மனுஷனாவே இல்லையே. போதுவியா? துவைச்சு போடுதுவியா? மழை காலம் வேற. எனக்கு தெரியும்னே, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத. என்ன நேத்தெல்லாம் நீயா துவைச்சு போட்ட? அவ்வளவு துணியா இல்லல, மூடிக்கிட்டு உட்காரு. ரொம்ப பேசாத. இப்ப எங்க கிளம்புற? நான் வெளில கிளம்புறேன். லைனர் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளில போறேன். அதான் எங்க? ஒருத்தவங்களை பார்க்க போறேன். ஒருத்தவங்களை பார்க்க போறியா? எங்க ஒருத்தவங்க வேற? ஏன் 2 பேரா இல்லையா? ஒருத்தவங்களை பார்த்துட்டு கிஃப்ட் ஏதோ வாங்கி வச்சிருக்காங்க. கிஃப்டா? ஆமா. கிஃப்ட் வேற உனக்கு தள்ளுறாங்க. சொல்லு எங்க போற? ஏன் உனவோட தான் எல்லாம் கிஃப்ட் வாங்கி தருவாங்க, எனக்கு வாங்கி தர மாட்டாங்களா? எனக்குலாம் ஆளே இருக்காது. எங்க போறேன்னு சொல்லு, காமெடி பண்ணாம. வெளில போறேன்டா. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன். ஏது உனக்கு காசு? நான் தான் சொன்னேன்ல காசெல்லாம் இல்ல, பாத்துக்கலாம் அப்புறம்னு. நான் ஒண்ணு கேட்கவே இல்லையே. நான் ஒண்ணு கேட்கவே இல்லையே. எனக்கு எடுத்து தராங்க. தீபாவளி கழிச்சு உன் ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சு. தேவையில்ல. தீபாவளி கழிச்சுலாம் தெரியல. ஃபெஸ்டிவலுக்கு துணி போடுவாங்களா? ஃபெஸ்டிவல் முடிஞ்சு புது துணி போடுவாங்களா? இல்ல மெண்டலா நீ? கிறுக்கு பிடிச்ச அலையிறிய? உனக்கு தேவையில்ல, நீ உட்காரு. ஏது காசு உனக்கு? எனக்கு காசுலாம் தேவையே இல்லை. எனக்கு எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு. யாரு இருக்கா? வராங்க. மினி பிளாக் எடுப்பேன், போடுவேன். அதுல பாரு யாரு. நீ வந்து ஒரு ட்ரெஸ் கேட்டா, ஒரு ஜட்டி கேட்டா கூட எடுத்து தர மாட்டேன். நீ வந்து தீபாவளி முடிஞ்சு எடுத்துற. தீபாவளி எதுக்கு வருது? நல்ல நாள் போல நாள்ல அது ஒரு துணிமணி வாங்கி கொடுப்போம், ஒரு பூ பட்டு வாங்கி கொடுப்போன்றது இல்ல உனக்கு. உனக்கு ஏது எடுத்து கொடுத்தது? ஏது போட்டது? ஏது? பிறந்த நாளுக்கே 3 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். எங்க போட்டாத? அது பிறந்த நாளுக்கு. சரியா? பிறந்த நாள் வரும் எல்லாம் தீபாவளி. ஆமா, வருஷம் வருஷம் எல்லாம் தான் வருது. துணியில காசை போட்டு அழிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அது யா விருப்பம். எங்க போற சொல்லு உண்மை.
நான் ட்ரெஸ் தான் எடுக்க போறேன் தீபாவளிக்கு. உன்னை கேட்டேன், நீ எத்தர முடியாது, காசு இல்ல, அது இல்ல, இது இல்ல, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. நான் என்கிட்ட சுத்தமா ₹1 இல்ல, என் ஜிபே கூட எடுத்து செக் பண்ணி வாங்க போறியா? உனக்குலாம் இல்ல, எனக்கு மட்டும் தான் நான் வாங்க போறேன். உனக்கு மட்டுமா? ஆமா. இது எப்பத்துல இருந்து இந்த பழக்கம்? உனக்கு மட்டும் எனக்கு மட்டும்? உனக்குலாம் தனியா எடுத்துற ஆள் இருக்காங்களே, அந்த மாதிரி எனக்கு எங்க யாரா எடுத்து கொடுத்தாங்க? லைன்ல நிக்கிறா கியூ கட்டி. நான் ரொம்ப அப்படியே இருக்கேன்ல. பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். யாரு இப்ப எடுத்து கொடுத்தாங்க? நான் இங்க வந்து வீட்டு விட்டு வெளில போய் நீ ஒரு கிரகத்துல நான் ஒரு கிரகத்துல இல்ல, சரியா? எல்லாம் நீ விட்டுறது எல்லாம் எனக்கு தெரியும். மூடு. இப்ப எனக்கு எவடி எடுத்து கொடுத்தா? நாளை ஓட்ட ட்ராயல் போட்டு தெரியல. எடுத்து கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? எனக்கு தெரியும். மூடு. வெயிட் பண்றது எங்க இருக்கு? உனக்கு இப்ப எடுத்து கொடுக்கிறது எப்படி இருக்கு? உனக்கெல்லாம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, என்ன வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. நான் கேட்டா உனக்கு இல்லாதா அந்த வார்த்தை தான் அப்படியே உளுந்துட்டேன் நான். உனக்கு இல்லாததா வா அப்படின்னாங்க. யாரு இப்ப வர அப்படின்னு உங்க வீட்லயா? என் வீட்டுல நக்கறாங்க. என்ன கூப்பிட்டு இந்த வெத்தலை பாக்க கொடுத்து வெத்தலை பூ பழமாக தட்டு வச்சு ஆரத்தி எடுத்து வாமா உனக்கு ட்ரெஸ் தரேன். தலை தீபாவளிக்கு உங்க வீட்டுல தராங்களா நம்மளுக்கு? தலை தீபாவளி யார் சொன்னா உனக்கு? எனக்கு தலை நெக்ஸ்ட் இயர் தான். நெக்ஸ்ட் இயர் நீங்க முதல்ல தாலியை கட்ட, அதுக்கப்புறம் தான் தாலி வேற கட்டணும். மனரீதியா நான் எப்பயும் தாலி கட்டிட்டேன். மனரீதியா என் வாய கலராத. ஆமா, வாய் வந்து அண்டா இல்ல கிளறதுக்கு. சரி டிஸ்டர்ப் பண்ண வச்சு கலப்பறது விட்டுட்டு போல. ஏய் அடிக்கிறவள வச்சிருங்க போட்டுருவோம், போட்டு தள்ளிட்டு வேணாம். சரி எங்க போற சொல்லு. சொல்லியா அம்மா? ஆமா, அப்சல்யூட்லி சொல்ல முடியாதப்போ. டெஃபினெட்லி வீட இருட்டவும் கிடக்கு. சொல்ல முடியாதப்போ. மழை வர மாதிரி இருக்கு. நீர் ஓட்டத்துடன் காணப்படுகிறது. நீ எங்கன்னு சொல்லி காசு உஷார் பண்ணியா? நான் கூட போயிட்டு வரேன். உனக்கு என்ன பிரச்சனை? சரி எனக்கு ஒரு 2 சட்டி உனக்கு எடுத்துட்டு வர முடியாது. 2 சுடர் வாங்கி போய் Dress எல்லாம் வேண்டாம். நான் கேட்டு நீ எடுத்து கொடுத்தியா? நான் கேட்டு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஊருக்கு போறது காசு வேணும்னு சொன்னேன். என்ன அப்ப? ஊருக்கு போறது காசு வேணும். இருக்கிற புடவை கட்டி கட்டாத புடவை அவளுக்கு ஒரு Dress எடுத்து கொடுங்க. வக்கீல அவனுக்கு சீக் போடாதண்டே. கட்டாத புடவை எத்தனை கிடக்குது? இல்ல எல்லா புடவையும் எனக்கே போடாத சட்டை அத்தனை கிடக்குது. உனக்கு இருக்கு, அத நான் ஒத்துப்பேன். எனக்கு இல்ல. பொம்பளைங்க என்னைக்கு தான் வந்து இதுல எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க இல்லன்னு சொல்றீங்க. சரி நான் பொம்பளை இல்ல. அவ்வளவு போட்டாலும் வந்து நான் பொம்பளை இல்ல. இது பொம்பளை தான். லம்பாடி தான். நீ லம்பாடி தானே. இப்ப யார் வாங்கி தரா உனக்கு? யாரு வாங்கி தரா? ஒரு முக்கியமான பர்சன் வாங்கி தராங்க. முக்கியமான பர்சன் என்ன விட உனக்கு யாரு? யாரு முக்கியமான பர்சன்? யாரு? போன் எங்க? போன். ஏய் என் போன் எல்லாம் டச் பண்ண கூடாது. நீ எடுத்து கொடுக்க மாட்டே. எடுத்து கொடுக்கறவங்களே கெடுக்காத. எடுத்து கொடுக்கறவங்களே கெடுக்காத. பாஸ்வேர்ட் மாத்தி வச்சிருக்க. அப்படிதான். என்னது தப்பு பண்ணிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்றேன்? Dress எடுத்து கொடுக்க போறாங்க, நான் போறேன். அவ்வளவுதான். யார் எடுத்துக்க? பொம்பளையா ஆம்பளையா? பொம்பளையும் இல்ல ஆம்பளையும் இல்ல. நலாய்க்காம சொல்லு. பொம்பளையும் இல்ல ஆம்பளையும் இல்ல. அப்ப யாரு? ஒருத்தங்க. யாருன்னு சொல்லு. ஏய் இந்த ஃபேன் தம்பி ஒருத்தன் அந்த தோடு வாங்கி கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஃபேன் ஏதாவது? ஆமா. டிரான்ஸ்மென்ஸ் ஏதாவது? ஆமா. ஏய் சொல்லிருக்கு இருக்கு. டிரான்ஸ்மென்ஸா? சீ. என் வர்க்கத்துல என்ன டிரான்ஸ்மென்ஸ்? டிரான்ஸ்மென் உன்னை கூட நம்புவேன், சரியா? டிரான்ஸ்மென்னா உன்னை மதிப்பேன். ஆனா மத்தவங்கள ஒரு சில பேர் அப்படி பண்றதுனால எல்லாருமே அப்படி இருக்க மாட்டானுங்க. சரி சொல்லு. ஏன் கூட பழகுன எனக்கு நீ இன்ட்ரோ듀ஸ் பண்ண எல்லா டேஷ் அப்படிதான் இருக்கு. அதனால அப்படிதான் சொல்லுவேன். எல்லாரும் அந்த அளவுக்குலாம் நான் நம்ப மாட்டேன். உன்ன மாதிரி சரி தம்பி வாங்கி கொடுத்தானே, அப்புறம் அவனும் டிரான்ஸ்மென்ட் தானே. அவள அத பத்தி பேசாத. அந்த சாப்டர் விடு. சரி ஓகே. அப்ப எதுக்கு இப்படி கேட்ட? டிரான்ஸ்மென்ட் எதுல கேட்ட நீ? அப்ப நீ தான ஆம்பளை இல்ல பொம்பளை இல்லன்னா? ஒரு பர்சன் சொல்லல யாருன்னு. இப்போ நீ சொல்லியே ஆகணும். ஆமா சரி சொல்றேன். நீ வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன்ற. என்கிட்ட இன்ஸ்டால ஒரு பையன் பேசிட்டு இருக்கான். எனக்கு அவன் பாய் பெஸ்டி. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ரெண்டும் இல்ல, பாய் பெஸ்டி. பாய் பெஸ்டி. அப்படிக்குது பாய் பெஸ்டியா? அடிக்க புடா. பாய் பெஸ்டியா? என்ன இதெல்லாம் பழக்கம்? அப்படினு கூப்பிடுறேன் நான்.
நீ வந்து சரி வா உனக்கு நான் ஏதாவது அடமான வச்சனால Dress வாங்கி தரேன் உனக்கு வேணுமா நீ எடுத்து கொடுக்கணும் எப்படி அவன் எத்தறன்ட்டான் சரி நான் எடுத்துறேன் அவலாம் வேண்டாம் யார் அது இன்ஸ்டால நான் அவனோட போயிட்டு யாருன்னு கேட்டேன் இன்ஸ்டால சொல்லிட்டே யாரு கேவலம் ஒரு தீபாவளிக்கு ஒரு Dress எடுத்து இருக்கிற Dress போடுன்னு சொல்லி ஒரு Dress எடுத்துக்கணும்னு சொல்றதுக்காக பாய் பெஸ்ட் பிடிப்பியா நீ பாய் பெஸ்ட் நான் ஏன் பிடிக்கிறேன் அதுவா வந்துச்சு குச்சமா இல்லையா உனக்குலாம் எப்படி கிரஷ் எப்படி அந்த துணி எப்படி உன் மேல போட்டுட்டு தோணும் உனக்கு உடம்புல தான் போடுவாங்க நான் தானே புருஷன் புருஷனா நீ எடுத்து கொடுக்கல யார் எடுத்து கொடுத்தா அது எப்படி போடணும்னு தோணும் உனக்கு போடுறானே எதிர்த்து பேசாத எதிர்த்து என்னத்துக்கு எதிர்த்து பேசுவ மேல கையை வைக்காம மேல கை வைக்காம சரி கை வைக்கிறேன் கால் வைக்கிறேன் கை வைக்கல கால் வைக்கிறேன் நான் எடுத்து மேல கையை வைக்காதன்னு சொல்லிட்டேன் சட்டையில இருந்து கை எடு மேல கையை வைக்காம பேசு இல்லன்னு வெச்சுக்கோ சட்டை அடிச்சு குடுவேன் பாய் பெஸ்ட் வாங்கி குடுறா சரி வா சரி வா வாங்கி தரேன் நான் வாங்கி தரேன் தேவையில்லை எவனோ ஒருத்த வாங்கி குடுக்குறனோமா அப்படி உனக்கு குத்துது கொடையுதா முடியாது எனக்கு தேவையில்ல யார் இந்த பாய் பெஸ்ட் காட்டு பாரு எடுத்து பாரு நான் இதுக்கப்புறம் எதுவும் மறைக்கிற மாதிரி இல்ல நீ வந்து பாஸ்வேர்ட் ஏய் அவள நெக்கலா நீ இருக்கும்போது நான் நெக்கலா இருப்பேன் பாஸ்வேர்ட் போடு பாஸ்வேர்ட் போடு யார் பாய் பெஸ்ட் காட்டு அதுல இருக்க சாட்ல முன்னாடி இருக்கு போய் பாரு போ அவன் எவ்வளவு அழகா யாருன்னு சொல்லு காட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்கான் காட்டுன்னு நீ வந்து திரும்ப மெசேஜ் அழகா மெசேஜ் பண்ணிருக்கான்னு சொல்லு ஏன் அழகா மெசேஜ் பண்ணி எல்லாரும் டைப் பண்ணுவாங்க ஒழுங்கா தான் ஒரு இதுதான் அழகானா ஒன்னு இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவாங்க தமிழ்ல டைப் பண்ணுவாங்கல அவன் ஃப்ளை அழகா உங்களுக்கு புரியாது பரவாயில்லையா பாக்குறியா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்பேன் நீ கூட காட்டு சரி நான் காட்டுறேன் ஸ்கிரீன்ஷாட் என்ன நீ அனுப்பிச்சுங்க போடு நான் கேக்குறேன் எனக்கு டைம் ஆகுது என்ன கலப்பட மாட்டேன் நான் போயிட்டு ட்ரெஸ் எடுத்து வந்து உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் இதுக்காக நீ ஏன் இன்னொருத்தவங்க போய் பேசுற எனக்கு எடுத்து உங்களுக்கு கொடுங்க இது வாங்கி கொடுத்தா அப்படியே பின்னாடியே போயிருவியா நான் பின்னாடி என்ன போறேன்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறாங்க நான் என்ன மார்க் போறேன் அதெல்லாம் தப்பு திவ்யா வாங்க கூடாது அத வச்சு நம்மள தப்பா ஜட்ஜ் பண்ணுவாங்க எப்படி நீ வந்து உட்கார்ந்து மணிக்கணக்கா போன்ல பேசுற எல்லாத்தையும் பேசிட்டு இருப்ப நான் மூஞ்ச பார்த்துட்டு இருப்பேன் போனை பார்த்துட்டு இருப்பேன் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுனா என்கிட்ட காசு இல்ல அது இல்ல இது இல்ல என்ன வேலைக்கு அனுப்புனாலும் அனுப்ப மாட்டேன் எனக்கு யார் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க நாமள உட்கார்ந்து சோர்த்திப்பாங்களா சரி நீ வேலைக்கு போ அதான் போயிட்டு தான் இருக்கேன் போ அதான் போயிட்டு தான் இருக்கேன் இதுக்கு மேல உனக்கு கொண்டா குருவி அப்படியே கொட்டிட்டு இருக்க முடியாது என்னால என்ன கொட்டிட்டு இருக்கோம் என்ன கோடி கோடியா போட்டுக்கிட்டு இருக்கியா கோடி கோடியா குத்துக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன் அதே வேலைக்கு நானே போனாலும் உனக்கு 3 வேளை சோறு உனக்கு துணி மணில இருந்து எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுப்பேன் இருக்கு உனக்கு வீட்ல உட்கார்ந்து பரவாயில்லை நான் செத்து கூட போறேன் எனக்கு பிரச்சனை கிடையாது உன்னை வந்து நான் டிவி கிடக்கு எல்லாம் நீ வந்து நீ சம்பாதிச்சு நீ பண்றதுனால தான் வந்து உனக்கு பிபி பிரஷர் நீ வந்து அந்த கமிட்மெண்ட் பார்க்கணும் இந்த கமிட்மெண்ட் பார்க்கணும் உனக்கு பிபி பிரஷர் இருக்கு சாமி அந்த பிபி பிரஷர் எல்லாம் உனக்கு வேணாம் சரியா யாராவது எடுத்து கொடுக்குறாங்கன்னா நம்ம வாங்கி நம்ம பட்டு ஜாலியா இருப்போம் நம்ம காசை வந்து நம்ம சேமிச்சு வைக்கணும் ஏன்னா நம்மளுக்கு நம்ம இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது யாராவது எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம போய் வாங்கி வந்துருப்போம் அப்படிலாம் நம்ம அப்படி வந்து இந்த ஒரு அந்த பையன் சப்ஸ்கிரைபர் நம்ம தம்பி நான் வந்து வாங்கி கொடுத்தான் அது ஒரு பாசத்துல செய்யுது இப்படி பசங்கள்ட்ட போய் பேசி அவங்க வாங்கி கொடுக்குறானு நீ பேனு போயிட்டுனா இது என்ன பொண்ணு ட்ரெஸ் வாங்கி தரணும்னு பீனி வருது அவள்தான் இது சப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு இதாயிரும் இலக்காரமா போயிடும் அப்படிலாம் போகக்கூடாது திவ்யா ஹலோ பேசிட்டு தான் இருக்கேன் டேய் எவன்டா அவன் டேய் பேசு உன் துணி தான அடிக்காம பேசு நான் பாய் பெஸ்ட் ஒன்னு நொட்றான் பாக்குறேன் பெஸ்டிங்க பெஸ்டி தப்பிங்க வார்த்தையை சென்னையை பொறுத்தளவுல வார்த்தையை பார்த்து